அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன் டெட் 2025க்கான 6th தமிழ் டைம் 1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழ். இதை இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஸோ அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஸோ அப்படி தொடங்குகிற பாடல் வந்து இயற்றுக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிர்மித்த அப்படின்னு பொருள் என்ன, உருவாக்கிய, விளைவுன்னா வளர்ச்சி, சமூகம் என்பது மக்கள் குழு, அசதி சோர்வு. இந்த பாடலின் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமுது, தமிழுக்கு அமுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இனியானது. தமிழுக்கு அமுது என்று பெயர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இனியானது. நிலவு அப்படின்னு சொன்னீங்கன்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம், அதாவது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயருக்கு எல்லையாகிய வானம் போன்றது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படின்னா தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் அப்படின்னு சொல்கிறார். சரிங்க சார். இந்த பாரதிதாசனின் இயற்பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம். அதாவது பாரதியார் மேல் கொண்ட ஒரு பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிறார். ஸோ தன்னுடைய கவிதைகளை பார்த்தீங்கன்னா பெண் கல்வி, கைம்பெண், மறுபணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை வந்து பாடும் பொருளாக பாடியுள்ளார். ஸோ எனவே இவருக்கு வந்து புரட்சி கவி அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவர் வந்து பாவேந்தர் அப்படின்னு சிறப்பிக்கிறாங்க. ஸோ இந்த பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் என்ற தலைப்பின் கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இயல் ஒன்று வந்து தமிழ் கும்மி. கொட்டுங்கடி தமிழ் கொட்டுங்கடி இளம் காதியரே கும்மி கொட்டுங்கடி சரின்னு ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை வந்து இயற்றியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார். ஸோ இதில் வந்து சொல்லும் பொருளும் பார்த்தீங்கன்னா ஆழி பெருக்குன்னா கடல்கோள், ஆழி பெருக்குன்னா கடல்கோள், மேதினா உலகம், ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, அந்த ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள போட்டுனா உள்ளத்தின் அறியாமை. ஸோ இந்த பாடல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இளம் பெண்களே தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிவிடும், வயல் கைகளை கொட்டி கும்மியடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ்மொழி, அறிவூற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி தமிழ்மொழி, பெரும் கடல் சீற்றங்கள் கடல் மாற்றங்கள் எவற்றாமல் அழியாமல் இருக்கும் மொழி தமிழ்மொழி. அதாவது தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அப்படின்னு சொல்கிறார். அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி, அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி தமிழ்மொழி, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி தமிழ்மொழி, உயர்ந்த அறத்தை தரும் மொழி தமிழ்மொழி, இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ்மொழி. இந்த நூலை பற்றி சொல்லுகிறாங்க. ஸோ இந்த நூலை இயற்றியவர் உங்களுக்கு சொன்ன பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் வந்து மாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம். இவர் அவருடைய சிறப்பு பெயரை பாவலேறு அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா. இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி,
பாவியக்கூத்து, நூறாசிரியம், தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். அதாவது இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவியக்கூத்து, நூறாசிரியம். இவர் இதழ்களை நடத்தியது பார்த்திங்கன்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். தமிழ் அதாவது தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். ஓகேங்களா? இப்போ இந்த பாடல் கும்மியடி அந்த பாடல் கனிச்சாறு அப்படின்னு அந்த நூலில் இருக்குது. அடுத்து பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி இது ஒரு பாடல். இதை இயற்றியவர் வாணிதாசன். இயல் பார்த்தீங்கன்னா வளர்த்தமிழ். ஸோ தமிழ் மூத்த தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது. ஸோ இந்த தமிழ் மொழி சிறப்புகள் கொடுத்துருக்காங்க. சில பார்த்திங்கன்னா முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இவற்றில் பார்த்திங்கன்னா சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. ஓகேங்களா? உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே. அவற்றை செம்மை மிக்க மொழி, அதாவது செம்மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கியங்கள் இனிமையானவை. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பார்த்திங்கன்னா பாரதியார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு வியந்து பாடுகிறார். அதாவது தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறார். சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு இலக்கண விதிகள் தோன்றிக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா தமிழே தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அப்படின்னா தமிழ் மிகவும் தொன்மையான மொழி, அப்படிதானே? அடுத்து பாருங்கள். தமிழ் மொழி பேசும், படிக்கும், எழுதும் உகந்த மொழி. தமிழை பார்த்தீங்கன்னா உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நேர்ந்துவிடும். ஆ கூட்டல் மு கூட்டல் து அமுது. தமிழ்மொழி எழுதும் முறையை மிக எளிதானது. சில பார்த்தீங்கன்னா வலஞ்சொல்லி எழுத்துக்கள் அமைந்துள்ளன. எதெல்லாம் வலஞ்சொல்லி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, ந, ந. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ட, ய, ழ. வலஞ்சொல்லி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, ஏ, ஔ, ந, ந. இடஞ்சொல்லி எழுத்துக்கள் ட, ய, ழ. பார்த்து வச்சுக்கோங்க. இதில் பாருங்கள், தெரிந்து கொள்வோம். இதில் தமிழ் முதலில் ஆளப்படும் இலக்கியம் தமிழ் இலக்கியம். சொல்லப்போ தமிழ் முதல் இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். தமிழன் கிழவிய அதனோ அற்றே இல்லை தொல்காப்பியம் கூறுகிறது. தமிழ்நாடு முதலில் ஆளப்படும் இலக்கியம் சிலப்பதிகாரம், வஞ்சிக்கானத்தில். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழன் பார்த்திங்கன்னா தமிழை பற்றி அப்பர் தேவாரம் சொல்கிறது. அதில் பார்த்திங்கன்னா தமிழன் கண்டாய் திருத்தாண்டகம் அது இருக்குது.
ஸோ தமிழை பார்த்தீங்கன்னா 2 வகை திணைகள் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உயர்திணை, அஃறிணை அப்படி 2 வகை திணைகள் இருக்குது. உயர்திணை எதிர்சொல் தாழ்நிலை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அஃறிணை என்று பெயர் இட்டனர் நம் முன்னோர். அதாவது உயர்திணைனா உயருக்கு ஆப்போசிட் வந்து தாழ். அப்படி சொல்லாமல் உயர்திணைக்கு எதிர்ச்சொல்லாக அஃறிணை அப்படின்னு சொல்கிறாங்க. பாகற்காய் கசப்பு சுவை உடையது, அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இனிப்பு அல்லாத காய் பாகற்காய். பாகற்காய்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என்று வரையினர். இவ்வாறு பெயரிடுதலும் சேர்மை மிக்கது தமிழ்மொழி. தமிழ் பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது தமிழ்மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களை கொண்டது தமிழ்மொழி. திருக்குறள், நாலடியார் ஆகிய அறநூல்கள் பலவும் இருக்குது. அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற இரட்டை காப்பிகள் கொண்டது தமிழ்மொழி. அதாவது இலக்கிய இலக்கண வளம் நிறைந்ததான் தமிழ்மொழி. தமிழ்மொழி வந்து சொல்வளம் மிக்கது. பல நிலைகளிலும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பு. பூவின் 7 நிலைகளிலும், அதாவது பூவுக்கு வந்து 7 நிலைகள் இருக்குதுன்னு சொன்னது வந்து தமிழ்மொழி. ஒரு எழுத்து ஒரு சொல்லாகிய பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரம்னு ஒரு பெயர், விலங்குன்னு ஒரு பெயர், பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படி பல பொருளை வந்து ஒரு சொல்லம் தருது. மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழுக்கு வந்து முத்தமிழ் என்னும் சிறப்பெயர் உண்டு. அதாவது இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துதல் 1. அடுத்தது இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நலக்குறைகளை சுட்டி காட்டும். தமிழ் வந்து இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. அடுத்து இந்த தாவர இலை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. ஆல், அரசு, மா, பலா, வாழை இது வந்து இலையில் வரும். அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரைன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து கீரை வகையில் வரும். அருகு, கோரை, அருகும்போல், கோரைப்புல் இது புல் வகை. நெல் வரகு தாளில் வந்துடும். மல்லி வந்து தழையில் வந்துடும். சப்பாத்தி கல்லி, தாழை இதெல்லாம் மடல். கரும்பு நாணல் தோகையில் வரும். பனை, தென்னை, ஓலை. கமுகுனா கூந்தல். ஓகேங்களா? அடுத்து தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புது கவிதை, துளிப்பா ஆகிய தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுத்தை போன்ற உரைநடை வடிவங்கள் இருக்குது. தற்போது அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடும் பொறி, செயல், தொடுதிரை ஆகிய சொற்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். இணையம் அப்படின்னா இன்டர்நெட்டையும், முகநூல் என்பது வந்து ஃபேஸ்புக்கையும், புலனம் என்பது வாட்ஸ்அப்பு இப்படி நம்ம வந்து
நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வழக்கமாக யூஸ் பண்ணுற அந்த கம்ப்யூட்டர், அதாவது கணினி தொடர்பான சொற்களுக்கு வந்து தமிழில் வந்து மாற்றி சொல்லலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக விளங்குவது நம்ம தமிழ் மொழி. அடுத்து பார்த்தீங்கன்னா அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல உள்ளன. இந்நிலையில் தமிழ் வந்து வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் தக்கவையாக உள்ளன. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்க வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நாம் படிப்பிற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. இப்போ தமிழ் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிகவும் முக்கியமானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1க்கு வந்து கா, 2க்கு வந்து உ, 3க்கு வந்து ஒரு நா மாதிரி வரும், 4க்கு வந்து ச, 5க்கு வந்து ரு, 6க்கு வந்து அது மாதிரி சு மாதிரி வருங்க, 7க்கு வந்து ஏ, 8க்கு வந்து ஆ, 9க்கு வந்து அது மாதிரி கூ மாதிரி வரும். ஸோ 10க்கு வந்து கா பக்கத்தில் ஒரு 0 மாதிரி வரும். தமிழ் எழுத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும். கா, ஊ 2னா ஊ, 3 வந்து ந, சா 4, ரு 5, சு 6, ஏ 7, அ 8, கு 9, கா பக்கத்தில் 0 போட்டிங்கன்னா 1 0 10. இப்போது இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கண்டிப்பாக இல்லை, டெட்டில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து இதில் உண்டு. ஸோ இது வந்து நான் வந்து ஒரு ஷார்ட்கட்டில் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட்டில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் வந்து நிறையவே இருக்குது. இந்த 10 எழுத்துக்கும் வந்து நம்ம வந்து தமிழ் எழுத்து ஷார்ட்கட் வந்து சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? ஸோ வழக்கமாக வந்து ஞாபகம் வச்சுனா தான் இது எழுத முடியும். அப்போது கா, உ, ந, ச, ரு இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சது கானா கடலை, ஊனா உருண்டை, நானா ஞங்கனம், சானா சாப்பிட்டு, ரூனா ருசிச்சு, சூனா அதை சுவைத்து, எப்படி 7 அவன் சாப்பிட்டான் அப்படின்னு நாம் வந்து சொல்லணும். கடலை உருண்டை யங்கனம் சாப்பிட்டு ருசிச்சு சுவைத்து எப்படி அவன் சாப்பிட்டான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து இது வந்து தெரியும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை கலித்தொகையில் சொல்லியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா உழவர் நற்றினில் இருக்குது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகையில் இருக்குது. வெள்ளம் 10 முதலை குறுந்தொகை, கோடை அகநானூறு, உலகம் தொல்காப்பியம், கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படையில் வந்து சொல்லியிருக்காங்க. மருந்து அகநானூரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஊர் தொல்காப்பியத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அன்பு தொல்காப்பியம், உயிர் தொல்காப்பியம், மகிழ்ச்சி என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்குது, திருக்குறளில் இருக்குது. அந்த மாதிரி உயிர் அன்பும் வந்து திருக்குறளில் இருக்குங்க. மருந்து அது திருக்குறளில் இருக்குது. புகழ், இந்த மீன் குறுந்தொகை, புகழ் வந்து தொல்காப்பியம். அரசு
திருக்குறளில் இருக்குது. செய் குறுந்தொகையில் இருக்குது. கடைசியாக பார்த்தீங்கன்னா செல், இது தொல்காப்பியம் புறத்திணையில் இருக்குது. பார் பெரும்பானாற்றுப்படை, மொழி தொல்காப்பியம், முடி தொல்காப்பியம். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகளாக நம்மக்கிட்ட, அதாவது நம்ம வழக்கத்தில் இருக்கின்ற சொற்கள். அடுத்து பார்த்திங்கன்னா விரிவானத்தில் கனவு பலித்தது அப்படின்னு ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் இல்லை. சீக்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு ஐனம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலி அப்படின்னு தொல்காப்பியத்தில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி அப்படின்னு கார் 40 கொடுத்துருக்காங்க. நெடு வெள்ளூசி நெடு வசி பரந்த ஒடு 18 கோட்சுரா எரி தொலர் விழுங்கிய நரம்பின் முடியுதிர் புறதாவர் நற்றில் இருக்குது. அடுத்து தமிழெழுத்துகளின் வகையும் தொகையும். தமிழ் மொழியில் இலக்கண வகைகள் 5. எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. எழுத்துனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து என அழைக்கப்படுகிறது. உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் உயிருக்கு முதன்மையானது காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிரெழுத்துக்கள் பிறக்கின்றன. அதே வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயற்பாடுகளால் முதல் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும் பிறக்கின்றன.